என்னை எப்படியாவது தொட்டுவிடு என்ற வார்த்தையில் ஒரு மாயஜால வாக்கு உள்ளது. என்னை தொடல் என்பது ஒரு பூஜை அல்லாமல் அது நம்பிக்கையின் தொடுதல். உன் மனதின் இரகசியங்களிலிருந்து நம்பிக்கையோடு என்னை அணுகக்கூடிய இந்த ஒரு உணர்வின் தொடுதல். இப்பொழுது இந்த வாய்ப்பை நீ பெற்று அதிர்ஷ்டத்தை வரவேற்று விட்டாய். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு என்ன செய்தது என்று புரியாமல் நிற்கின்றோம். வாய்ப்புகள் வருகின்றது, போகின்றது. நாம் முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் பயன் கிடைப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு தொடுதல் போதும். அதற்கான வழிகாட்டி இந்த கணபதியினுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையை வந்து அடையும். ஒருவர் நடு காட்டில் வழி தெரியாமல் நின்றார். ஒரு கல்லில் அவருடைய கால் பட்டுவிட்டது. அந்த இடத்திலிருந்து ஒரு பாதை அவர் கண்களுக்கு தெரிந்தது. அவரை ஒரு பெரிய கோவிலுக்கு கொண்டு போனது. அந்த ஒரு தொடுதல் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறியது. ஒருவர் தொழிலில் தோல்வியடைந்தார். 10 முறையும் தோல்வியை தான் கண்டார். ஆனால் ஒரு நாள் ஒரு விஷயத்தை அவருடைய உள்ளம் சொன்னது. இன்னும் ஒரு முறை முழுமையான நம்பிக்கை கொண்டு முயற்சி செய். அந்த ஒரு முயற்சி 10 மடங்கு பலனை கொடுத்தது. அது நம்பிக்கையின் தொடுதல். இப்படி அதிர்ஷ்ட சக்கரத்தை மனதிற்குள் இயக்க ஒரு தொடுதல் போதும். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு இன்று என்னை நீ மனதால் தொட்டதன் மூலம், நம்பிக்கையால் தொட்டதன் மூலம் பெற்று விட்டாய். உன்னுடைய வாழ்வை மாற்றக்கூடிய தெய்வ சக்தி என்னிடம் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் உன்னை ஓடி வந்து தொடும். நல்ல எண்ணத்தை கொண்டிருந்தால் பெரிய மாற்றம் தானாக வரும். தோல்வி என்பது முடிவல்ல, அது தொடுதலுக்கான முன்னோட்டம். நீ இப்பொழுது என்னுடைய வாக்கை கேட்கின்றாய் என்றால் இந்த கணத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஆரம்பமாக போகின்றது. நம்பிக்கையோடு சொல்வது என்பது மந்திரம் போல செயல்படும். உன்னுடைய மனதிற்குள் இது நடக்கும், கிடைக்கும், நலமாக வாழ்வோம், நம் விருப்பம் நிறைவேறும் என்று நீ நம்பிக்கையோடு சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மந்திரம் போல உன்னுடைய வாழ்க்கையில் மாயஜாலமாக செயல்பட தொடங்கிவிடும். ஒரு வினாடி நீ அமைதியாக இருந்து உன்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து சொல், ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்று. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கக்கூடிய உந்தன் தொடுதலை நான் அனுபவிக்கின்றேன். நம்பிக்கையோடு ஆரம்பிக்கக்கூடிய தினம் இன்று அதிர்ஷ்டம் உன்னை நெருங்க ஆரம்பிக்கும். தொடுதலின் பலன்கள் 10 மடங்கு அதிர்ஷ்டத்தை தரும். நீ எதிர்பாராத அந்த ஒரு சந்திப்பு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். உன்னுடைய முயற்சிகளுக்கு எதிர்பார்க்காமல் வெற்றி உண்டாகும். நீ மறந்துவிட்ட அந்த கனவு மீண்டும் நிகழும். உன்னுடைய வீட்டில் அமைதி பரவ ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல திருப்பம் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல வருமானம் பெருகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். உறவுகளில் ஒற்றுமை உருவாகும். கடனில் இருந்து விடுதலை பெறுவாய். மனம் ஒரு புதிய தெளிவை பெறும். முக்கியமாக உனக்குள் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அது எல்லாம் அப்படியே நிறைவேற ஆரம்பிக்கும். இதுதான் இந்த அதிர்ஷ்டத்தின் பலன். இன்று நீ பெற்றிருக்கின்ற இந்த வாய்ப்பினுடைய அர்த்தம். இன்றைய பொழுது அருமையாக உனக்காகவே விடிந்திருப்பதால் தான் என்னை அழகாக நம்பிக்கையோடு, உணர்வோடு, பக்தி மனப்பான்மையோடு நீ நல்ல எண்ணங்களோடு தொடக்கூடிய வாய்ப்பை அழகாக பெற்று விட்டாய். சுழன்று கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் சீரான நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகின்றது. நீ என்னை அழைக்கின்றாய் என்றால் உடனே இந்த கணபதி உன்னை நோக்கி வந்து விடுகின்றேன். ஒரு பூவிலுள்ள தேனை போல உன் நம்பிக்கையின் ஒவ்வொரு துளியிலும் நான் தான் நிறைந்திருக்கின்றேன். ஒரு முறை உணர்ந்து என்னை அழைத்தாயே ஆனால் அதிர்ஷ்டம் நிச்சயம் உன்னிடம் ஓடி வரும். நீ தொட்டது பூஜை அல்ல, உன் விழிகளினுடைய கண்ணீர் தான். அதை தான் நான் இன்று அன்போடு அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். பேச தெரியாமல் இருப்பதை விட நம்பிக்கையோடு மனதால் அழைத்தால் போதும். எத்தனை தடைகள் இருந்தாலும் உனக்காக நான் அந்த தடையை நீக்கி அந்த சூழ்நிலையை உனக்கான சூழ்நிலையாக மாற்றுவேன். வாழ்க்கையில் முடிந்தது போல தோன்றும் அந்த ஒரு நிமிடம் எனது திருவருளை நீ தொடும் பொழுது புதிய ஆரம்பமாக மாறும். அந்த மாற்றத்தின் பொறுப்பை நான் இப்பொழுது ஏற்கின்றேன். நீ துணிவாக ஒரு நடை எடுத்து வைத்தாய் என்றால் மீதமுள்ள 9 அடிகளையும் நான் உனக்காக எடுத்து வைக்கின்றேன். நீ தொட்டது எல்லாம் வாக்கல்ல, அது ஒரு திருப்பம். அதிலிருந்து உன் வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் கொட்டி வரும். நன்மைகள் உன்னை சுழன்று கொண்டே இருக்கும். முன்னால் இருந்த தடைகளெல்லாம் பின்னால் நான் இருப்பதை பார்த்து அதுவே அகன்று விலகி ஓடிவிடும். வாழ்க்கை ஒரு அரண்மனை போல உனக்கு மாறும். தொடுதலில் நம்பிக்கை இருந்தால் அருள் திருப்பமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும்.
என்னை மீண்டும் மீண்டும் நீ நினைத்து கொண்டிருந்தால் அதிர்ஷ்டம் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கும். உன் கண்ணீரை ஒரு முறை என்னுடைய பாதத்தில் நீ வைத்தால் உன்னுடைய வாழ்க்கை மலர்ந்துவிடும். ஏற்கனவே பல முறை நீ தொட்டிருக்கின்ற, ஆனால் இது உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்ற மிகவும் அற்புதமான அதிர்ஷ்டமான வாய்ப்பு. மூடப்பட்ட கதவுகள் தட்டாமல் போயிருந்தால் எப்பொழுதும் திறக்காமல் போயிருக்கும். ஆனால் நம்பிக்கையின் வாயிலாக இன்று நீ தட்டி தொட்டிருப்பதன் காரணமாக எல்லா கதவுகளும் உனக்காக அழகாக திறந்து விட்டது. இன்று தொடுவது வழிபாடு மட்டுமல்ல, உன் வாழ்வின் திருப்பு முனை. உன் கண்களில் இருந்து வந்த அந்த கண்ணீருக்கான பதில். உன்னை கஷ்டத்தை அனுபவிக்க வைத்த அந்த சோதனைகளுக்கான முடிவு. எவ்வளவு மனதில் நீ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய், அந்த வேதனைகளின் சுமைகள் எல்லாம் உன்னை விட்டு அகலக்கூடிய நேரம். உன் மனம் எத்தனை பாரங்களை அனுபவித்திருந்தாலும் அந்த பாரத்திலிருந்து இப்பொழுது உனக்கு விடுதலையை நான் பெற்று தருவேன். சில விஷயத்தில் நீ ஒரு கட்டுக்குள் வைக்கப்பட்டதைப் போல உணர்ச்சியோடு இருந்தாய். அதிலிருந்து மீள முடியாமல் பரிதவித்து கொண்டு இருந்தாய். ஒரு நிலைக்கு மேல் உன்னால் அந்த இடத்தில் ஒரு வாழ்க்கையை நடத்த முடியவில்லை. மீண்டும் மீண்டும் வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனைகளால் உன் வாழ்க்கையே நிலை குலைந்து போயிருக்கின்ற நிலைமையில் நீ இருந்தாய். அந்த நிலையிலிருந்து உனக்கு நான் விடுதலையை வாங்கி தர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் குழந்தையாகிய நீ சந்தோஷத்தை தான் அனுபவிக்க வேண்டும். இப்படி சிக்கலில் சிக்கிக்கொண்டு பரிதவிப்பதை என்னால் பார்க்க முடியாமல் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை இன்றைய தினம் கொடுத்து சந்தோஷத்திற்குள் உன்னை என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கின்றேன். இனிமேலும் நீ தீயன பக்கம் எதுவும் செல்லாமல், எந்த தீமையும் உன்னை அணுகாமல் அண்டாமல் நான் என் நேரமும் உனக்கு பாதுகாவலனாக இருப்பேன். நீ என் மீது வைத்த அந்த நம்பிக்கையின் பக்தியின் காரணம்தான் என்னுடைய கருணையும் அன்பும் இரக்கமும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தெரிய தொடங்கும். உன் மனதால் என்னை நீ பார்த்திருக்கின்றாய். உன் மனதிற்குள் மறைத்து வைத்திருக்கின்ற விஷயத்தை நான் பார்த்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இறங்கி செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்து இனி என்னை தவிர வேறு யாராலும் உனக்கு செய்ய முடியாத உதவிகளை இப்பொழுது உனக்காக செய்ய நான் வந்து விட்டேன். என் அருகில் நீ இருக்கின்றாய் என்பதை நீ உணர்ந்தால் போதும், தனிமை உன்னை வாட்டாது. சிறு முயற்சி கூட பெரிய அதிசயத்தை இனி உனக்கு கொடுக்கும். இன்று ஒரு விதி முறிந்தது. நல்லது உனக்கான ஆரம்பமாக தொடங்கி இருக்கின்றது. என்னை நினைத்த இந்த நிமிடம் அருளுக்கான தடையெல்லாம் நீக்கி வைத்துவிடும். அருள் பரிபூரணமாக உன் வாழ்க்கையில் பொழிய ஆரம்பித்துவிடும். நீ கேட்டது ஒன்றுதான், நான் தரப்போவது 10 இருக்கும். உன் குரலுக்கு பதிலளிக்க நான் என்றுமே தயங்கியதில்லை. உனக்கான நல்வாழ்க்கை இன்றிலிருந்து ஆரம்பம். நல்லது நடக்கும்.